அந்த பக்கம் நில்லு, இல்லாட்டி இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்றேன்னா லாரி அடித்து செத்து போடுவேன்னு சொன்னார். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட ஆதரவுங்கிறீங்களா? கட்சியை கட்சியாக இன்னும் உருவாகலை. அது சீமானுடைய பசங்க தான் இங்கே வந்துடுவாங்களே, அந்த ஒரு பயம் இருக்குது சீமானுக்கு. இப்போ விஜய் வந்துட்டார்னா இவருக்கு பெட்டி குறைஞ்சிரும்ல. அந்த தகராறே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்கள் காரணமே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக தான் தகராறு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு நமக்கு நிறைய இந்த வாரத்தில் நடந்த நிறைய விஷயங்கள், சினிமாவில் நிறைய டவுட் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தமிழக வெற்றி கழகம், ஆமாம், தளபதியும் சேம் அதே தான். தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவோட நான் விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம். தளபதி ஒருவேளை திருப்பி நடிப்பாரா? இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அரசியலுக்கு வரும்போது அரசியலுக்கு அவருக்கான நிறைய இடங்கள், நிறைய ஆதரவு வந்துட்டு இருக்கு. பெட்டிகளோடு நிறைய பேர் பெட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பெட்டியை வச்சு தான் அவர் மாநாடு நடத்தினா அது இப்போ கட்சியை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவருடைய 250 கோடி 200 கோடி ரூபா நான் இழந்து வர்றேன் அப்படின்னா காரணம் இங்கே சம்பாதிக்கணும். அதே சமயத்தில் சேர்த்து வச்ச சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது. பல ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது. அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது முக்கியம். இப்போ அவருக்கு சொத்துக்களை பாதுகாக்கணும். அப்புறம் இன்னொன்று இது புதுசாக வர்றானுங்க. எவன் வர்றான், சீன் சொல்கிறான் சார், அப்படி இல்லைங்க சார், இப்படி இல்லைங்க, இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் டான்ஸ் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபமும் அவருக்கு வந்திருக்கு. இது சமீபத்தில் சில இடங்களை நானும் பார்த்துருக்கேன். புதுசாக வர்றவங்களாம் சீன் வைக்கும்போது சார் இப்படி சார் அப்படின்னா, நான் பெரிய 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 ஸ்டார் அப்படின்னு வந்தாச்சு. அவர் நடிச்ச மாஸ் ஹீரோ, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டார் அவர். இல்லை, அந்த பட்டம் வேணான்னு சொல்லிட்டார்ல. 2 கோடி ரூபா கொடுத்து வாங்கின பட்டங்க அது. நாங்கள் தானே கொடுத்தோம், குமுதம் சார்பாக நாங்கள் தானே இப்போ ஊராக போய் அலைஞ்சு அது வாங்கி கொடுத்தோம். அப்போ 2 கோடி ரூபா செலவு பண்ணி வாங்கப்பட்ட பட்டம் அப்படி விட்டுருவாங்களா? அது சினிமாவுக்கு வந்தது, அதாவது அரசியலுக்கு வந்ததுனால உங்களுக்கு அந்த பட்டம் இப்போ வேணான்னு சொல்லியிருக்காரு அவர். அரசியலில் இருந்தால் விட்டுருப்பாரா? சினிமாவில் இருந்தால் விட்டுருப்பாரா? விட மாட்டார்ல. அந்த தகராறே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்கள் காரணமே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக தான் தகராறு. இல்லை, ஒரு ஸ்டேஜில் அவரே சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான், அதுக்கு அடுத்து அது அவங்களாவே இருந்தால் அது ஏன் தெரியுமா? ஆரம்பத்திலே சொல்லியிருக்க வேண்டியது. முதல்ல சொல்லாமல் இந்த பிரச்சனை பிரித்தா சர்ச்சை போன பிறகு தான் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, பேசாமல் ஒரு வார்த்தை, ஒரே சிவாஜி ஒரே எம்ஜிஆருங்க மாதிரி ஒரே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடு, அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னாரு அவங்க அப்பா. அப்போவே இவர் ஏற்றுக்கலை, அதை முறைச்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தா அந்த சர்ச்சை பெருசாக ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களும் தகராறு வர ஆரம்பிச்சு. ஒருத்தர் கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. இடையில் தலை ரசிகர்களும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. அதனால் என்னத்துக்கு அப்படின்னு அதை அப்போ அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஓகே சார், செலவு பண்ணி வாங்கப்பட்டதுங்க அது. ஓகே, நீங்கள் சொன்னீங்களா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி. இப்போ கட்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. 2026 ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு, 2026 கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை பற்றி என்ன? 2036 26 26 அவ்வளோ சீக்கிரம் அந்த கப்பு, அதாவது நீங்கள் இப்போ தான் நாடகத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல இப்போ தான் ஒரு டைலாக் பேசியிருக்கீங்க. சுற்றி இப்படி நாடகத்தில் டைலாக்லாம் பேசியிருக்கீங்க. அந்த டைலாக்லாம் கைதட்டலாம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அந்த டைலாக்கில் கைதட்டல் வாங்கினீங்க, அந்த மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர்கள்ட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டார். இப்போ 2வது வாட்டி ஒரு இது பண்ணாங்களே, ஒரு 26 தீர்மானங்கள். அந்த தீர்மானங்கள் காரணம் உண்மையாக செயற்குழு கிடையாது. அது ரசிகர்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டார் விஜய். அதுதான் நடந்தது அன்றைக்கி. ஏன்னா ரசிகர்கள் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கும். அத்தனை பேரும் காலைல 8 மணிக்கு உள்ளே அவுத்து விட்டாங்க. அத்தனை பேரும் உள்ளே வந்தால் தண்ணி கிடையாது, இது கிடையாது. தண்ணி கேட்டவங்களாம் ஏதோ நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் இல்லை. அதுலேயுமே நாங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அவர் புஷி ஆனந்த் அது போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ண முடியும்? ஒரு மன்றம், நீங்கள் ஒரு ரசிகர், அதாவது ஒரு ரசிகர் மன்ற ஷோவா இந்த ஷோ இது? இப்போது கட்சின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க. ஒரு அதாவது விஜயகாந்த் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டு ஃபுல்லாக பந்தல் போட்டிருந்தார். தண்ணி அங்கங்கே தண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாநாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு பெண்கள் ஆண்கள் வசதியாக நல்லா இருந்தது. அது பத்திரிகையாளர்கள் தனியாக இருந்தது, விஐபிக்கு தனியாக இருந்தது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக உட்காரத்துக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த மீறி அந்த இடத்துல யாரும் போகாமல் பார்த்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்ததா? அதில் தண்ணி குடிக்கணுன்னா முட்டி மோதி வெளியே வர்றதுக்குள்ளே 4 பேர் 120 பேர் மயக்கம் போட்டு செய்து விழுந்தான் இல்லையா? 7 பேர் காவு வாங்கியிருக்காங்க. அதுக்கு
பாதுகாப்புக்கு வந்த ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டார். மொத்தம் 7 பேர் செத்துருக்காங்க அந்த மாநாட்டில். இதில் என்ன நான் சொல்ல சொல்ல வர்ற விஷயம் வந்து, அவருடைய ரசிகர்கள் சார்பாக தான் இந்த இயக்கம் உருவாச்சு. அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் பல ஊர்கள்லேருந்து அவங்க பணம் சேர்த்து மக்களை ஆட்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே வந்தாங்க. அவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ரசிகர் மன்றங்கள் தலைவருடைய பேர் பெரும்பாலும் வந்து ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா, அந்த விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்ட தலைவர், அப்புறம் அந்த சாலையுடைய மாவட்ட ஒன்றிய செயலாளர், இவங்க தான் இவர் பக்கத்தில் சூழ்ந்து வரணும். மேலே ஸ்டேஜில் வந்தார் இல்லையா? அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இவர் கூட யார் வந்தது? அவருடைய மேனேஜரு, அவருடைய டச்சப் பாய், அவருடைய மேக்கப் மேனு, இவங்க தான் வந்தாங்க கூட. சினிமாவை நீங்கள் எடுக்கிறீங்க, அரசியலுக்கான ஆட்கள் உங்கள் கூட வரணும். உங்கள் இயக்கத்துடைய தலைவர்கள் வரணும். அதுவும் முக்கியமான அந்த அந்த மாவட்ட தலைவர். இப்போ டிஎம்கே ஒரு மீட்டிங் போட்டதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாவட்ட தலைவர் யாரோ, அதாவது கருணாநிதி என்ன சொல்வார்னா, இந்த மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர், மாவட்ட தலைவர், அத்தனை பேருடைய பேர் சொல்வார். அதுதான் மரியாதை. நீங்கள் அதனால் அவங்கள கௌரவிச்சா தான் அவங்க உங்களை கௌரவிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மாவட்ட தலைவர்கள் யாருமே இவர் கவனிக்கலை, கண்டுக்கலை. அவங்கள பற்றி ஒரு பேரும் சொல்ல, முடிஞ்ச ஒரு வருஷம் 32 மாவட்டம் தானே, அதில் மாவட்ட தலைவர் சிலர் வர சொல்லி கை கொடுத்து அப்படியே வரிசையாக அனுப்பி வச்சுருந்தாலும் அது ஒரு நிறைவாக இருக்கும். இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா எல்லோருமே கோபிச்சுக்கிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நம்ம போகக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க பேசிக்கிட்டதுனால புஷி ஆனந்த் புஷ் ஆகிட்டார். என்னடா இப்படி உள்ளதும் போயிட்டு போகிற அப்படின்னு புஷி ஆனந்துக்கு ஒரு இதாகிட்டு அவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு. சரி சமாதானப்படுத்துன்னு அத்தனை பேர் கூட்டம் வந்து செயற்குழு கூட்டம் போட்டு பிரியாணி போட்டு இவர் பழைய கார் எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப ஏழையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக. புது கார்லாம் கொடி கணக்காக வாங்கின கார்லாம் வீட்டில் வச்சுட்டு ஒரு பழைய காரில் வந்து எல்லோருக்கும் ஒரு சமாதானம் பண்ணி கை கொடுத்து பேசி கீசி இனிமேல் அப்படி நடக்காது, சாரி, நிறைய கொஞ்சம் பரபரப்பில் ஒன்றும் முடியலை அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டதான் அந்த செயற்குழு கூட்டம். அப்போ வந்து நீங்கள் கட்சியாக இன்னும் உருவாகலை, அது ரசிகர் மன்ற தலைமுறையாக தான் இருக்குது. ஓகே சார், மாநாடுக்கு வந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்துச்சு. அதை பார்த்துட்டு கட்சிகளும் நிறைய பேர் வந்து, ஏன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி சீமானே எடுத்துருக்கணும், ஸ்டார்டிங்கில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் சொன்னார் பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்தால் சேர்ந்தே செயல்படலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து விஜய் சாரோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் வந்து, இல்லை அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தான் ஆரம்பத்தில் சொன்னார். பல தடவை என் கூட வந்து காரில் பேசினார், உட்காந்து இதை பற்றி மாநாடு பற்றி பேசினார், என்னென்ன பற்றிலாம் பேசினார். அதை பற்றி அவர் வர சொன்னார், நான் போகலை, வந்தால் நல்லா இருக்குது தம்பின்னு சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அவர் காரில் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சில பேர் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது 15 தடவை ஒரு தடவை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அவர் முக்கியமான சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவருக்கு வந்து இப்போது சீமானுடைய பசங்க தான் இங்கே வந்துடுவாங்க இல்லையா, அந்த ஒரு பயம் இருக்குது சீமானுக்கு. சீமானை பற்றியும் ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர். அதனால் அந்த ஒரு கோபம் வந்ததுனால, ஒன்று அந்த பக்கம் நில்லு, இல்லாட்டி இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்றேன்னா லாரி அடித்து செத்து போடுவேன்னு சொன்னார். அப்புறம் இன்னொன்று கூமுட்டைன்னு சொல்லியிருந்தார். அல்லு சில்லு. ஆமாம், அல்லி அதை வந்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து அதே மாதிரி பேசியிருக்காரு. ஆமாம், கூமுட்டை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாமே வந்து அவர் கோபம் வந்து அண்ணன் சீமானுக்கு கோபம். அண்ணன் சீமான் வந்து அப்பப்போ வந்து நேற்று சொன்னாங்க, இந்த பௌர்ணமி வரும்போது, அதாவது அந்த அமாவாசை வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் அதிகம் அப்படின்வார். அந்த மாதிரி ஏதோ வந்து அவர் அந்த அமாவாசை நேரமும் என்னமோ தெரியல டென்ஷனாக பேசிட்டார். ஆனால் அவருக்கு வந்து இவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் இப்போ சமயத்தில் கூட யாரோ சில பேர் அந்த சீமான் கட்சியிலேருந்து சில பேர் அங்கே போய் சேர்ந்தாங்க விஜய்கிட்ட. அதனால் இதெல்லாம் சேருவாங்க. அதாவது இதனால் வரைக்கும் சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, பெட்டி வாங்கிட்டு ஓட்டுக்களை பிரிச்சுட்டு இருந்தார். அந்த வேலை இப்போ விஜய் வந்துட்டார்னா இவருக்கு பெட்டி குறைஞ்சிரும்ல. இல்லை, எனக்கு எதுவும் தெரியல. அதாவது பெட்டி வாங்கிட்டு அவர் சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தால், ஓட்டுக்கள் அவர் வந்து எந்த இடத்துலையும் ஜெயிக்கல, இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காருல, எத்தனை சதவீதம் எண்ணிக்கை சொல்கிறாங்களே தவிர, ஒரு ஒன்றிய கவுன்சிலராகவோ ஒரு சின்ன எம்பி ஒரு எம்எல்ஏவோ ஒன்றும் ஜெயிக்கவே இல்லைல்ல. அவருடைய வேலை ஓட்டுக்களை பிரிப்பது மட்டும்தான். அதுக்கான ஒரு கூலி வாங்கிட்டு இருந்தார். இப்போது அதுக்கு இன்னொருத்தர் ஏற்பாடு பண்ணி அனுப்பிடுறாங்க. இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இவர் வர்றாரு. இவர் சொல்லிட்டார்ல, எல்லோருக்கும் இந்த கட்சியிலே பங்கு உண்டுன்னு சொல்லிட்டார். வாங்க வருவாங்கள்ல, கேட்பாங்கள்ல, கொடுப்போம்ல அப்படின்னால கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் ஒரு ஆசை காட்டி விட்டுருக்காரு. பதவி வரவங்களுக்கு எல்லாருக்கும் பதவி உண்டு, வாங்க யார் வேணாலும் வாங்க, பதவி உண்டு அப்படின்னு வந்து இப்போ அவர் சொல்லிட்டாரு.
அந்த ஒரு சலுகைக்காக எல்லோருமே இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அதை ஏற்படுத்தியிருக்காரு. சரி. அதை பிஜேபியுடைய ஆதரவோடு. பேசியிருக்காருல அவர் ஸ்பீச்சில் வந்து ஸ்பீச்சில் என்ன சொன்னார்? ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து பாயசம் அப்படின்னாரு. பாயசம்னா அவர் பேர் சொல்லிடுவாங்களா? இப்போ இவங்களை மட்டும் வாரிசு அது இதுன்னு சொல்லலாம். அது அந்த தைரியம் ஏன் அங்கே வரல? பெட்ரோல் விலை ஏறிச்சு, அப்போ நீங்கள் என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க? கேஸ் விலை ஏறிச்சு, என்ன கிழிச்சிங்க? அப்போ ஏன் வாய் திறக்கலை? அப்போ என்ன வாயில் என்ன இது போட்டிருந்தீங்களா? அழகு குத்திட்டு இருந்தீங்களா வாயில்? அப்போல்லாம் ஏன் சொல்ல? அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். அது மக்களுக்கான பிரச்சனை இல்லையா? உங்கள் வீட்டு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன? தயாரிப்பாளர் கொடுக்குற காசில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, மக்கள் கொடுக்குற காசில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மக்களுடைய பிரச்சனை என்ன பேசியிருக்கீங்களா? பாயாசம் பாயசம்னு சொல்லிட்டு அது நீங்கள் பிஜேபி எதிர்த்த மாதிரி இருக்கும். பிஜேபி போட்ட கொத்தில் தான் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க. நெல்லையிலேருந்து இதில் நெய்வேலியிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்களே, காரில் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க? ராத்திரி முழுக்க தூங்க விடலை. இதை பற்றி ஒன்று சொல்லு, இதை பற்றி சொல்லு கண்ணங்கள்லாம் நீங்கள் மாட்டிட்டு தான் இப்போ வந்திருக்கார் அவர். உடைய அசையா சொத்து அசையும் சொத்துன்னு எக்கச்சக்கமாக நீங்கள் அந்த இது கட்ட வேண்டியிருக்கு இல்லையா? ஐடி கட்ட வேண்டிய அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாட்டினதுனால தான் அவர் வந்து சரி உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஒன்று இது கட்டு அல்லது உள்ளே போ, என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கணும். நாங்கள் போட்ட பிளான் படி அவங்க கொடுத்த பிளான் படி இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவ்வளோதான். ஓகே. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபியோட ஆதரவுங்கிறீங்களா? ஆமாம், பிஜேபி தான் பின்னாடி தான், அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார்ல, யார் வந்த ஒரு லாட்ரி டிக்கெட்காரர், அவரும் ஒரு பெரிய அமௌண்ட்டோடும் கொடுத்துருக்காரு. அவரும் இன்னொருத்தர் இருக்கார். அது நிறைய பேர் இருக்காங்க. அதில் எக்கச்சக்கமாக அவருக்கு கொண்டு வராங்க, ஆட்கள் கொண்டு வராங்க, பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஏதாச்சும் ஒரு இது வேணும் இல்லையா, சலுகைகள் வேணும் இல்லையா. அப்புறம் வந்து அங்கே நடந்த சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சேர்ஸுக்கு இவங்க வந்து 70 கோடி ரூபா செலவு பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஆச்சா என்னன்னு தெரில. அது புஷி ஆனந்துக்கு இது. அவர் தான் அங்கே வந்து நிறைய புது புது வீடுகளாக கட்டிகிட்டு இருக்கார் புஷி ஆனந்த் சொந்தமாக. அவர் புஷி ஆனந்தை சேர்ந்தது. அது என்னென்னா அங்கே இருக்கிற அந்த சேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னார் ஸ்பான்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கும் சில பேர் ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 70 கோடி எங்கே செலவு பண்ணீங்க? வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரியாணி விருந்து போட்டிருந்தால் 70 கோடி செலவாயிருக்கலாம். பிரியாணி விருந்தும் போடலையே நீங்கள். எல்லோரும் தண்ணி கொடுத்தீங்க, தண்ணியை பல பேர் கொடுக்கல. கொடுத்த தண்ணியும் கூட பாத்ரூம்லேருந்து வந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஓகே சார். நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் வந்து விஜயோட ஸ்பீச்சை கேட்டிங்களா? நான் கேட்டேனே. உங்களோட கருத்து? இல்லை, அது அவர் முதல்ல நீங்கள் அந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், வந்து அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த மாநாட்டுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்து அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறந்து நிறைய பேர் வந்து வந்த வழியில் இறந்தாங்க. அதை பற்றி தகவல் வந்திருக்கும். நீங்கள் வந்து 2 மணி 4 மணிக்கு தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னே ஒரு தகவல் வந்து இன்னார் வந்திருக்காங்க, இன்னார் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஸ்டேஜில் இருந்தவொன்னே அவங்களுக்காக ஒரு இரங்கல் தீர்மானம், ஒரு மௌன அஞ்சலி. இந்த மாதிரி திருச்சி அவர் நமக்காக உழைச்சார். பாண்டிச்சேரி அவர் உழைச்சார். அப்புறம் வந்து இந்த வந்து சில பேர் விபத்தில் இருந்திருக்காங்க, சில பேர் இதாக இருக்காங்க. இதற்காக நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய மௌன அஞ்சலின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் முறையான ஒரு இது. அதுக்கு முன்னே வந்து நீங்கள் எந்த ஒரு இப்போ சாதாரண ஒரு சின்ன கடை திறந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பாங்க. வெளிச்சத்து இதில் அந்த மாதிரி பண்ணிங்களா ஏதாச்சும்? நீங்கள் ஒன்றும் கிடையாது. குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு இவர் வந்து இலக்கியாவை தலைமை தாங்கும்படி நான் முன்மொழிகிறேன் அப்படிம்பார். இன்னொருத்தர் வழிமொழிகிறேன் அப்படிம்பார். இதுதான் அதாவது சபை மரபு. அவர் தலைமைன்னா அந்த தலைமை யாருன்னா அவர் தான் முன்னாடி வந்துடுவார். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும். தலைமை வந்து இன்னார் இப்போ பேசுவார், இன்னார் எந்திரிப்பார். இதான் இந்த ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் படி எதுவுமே நடக்கலை. அவர் வந்தார், அமைதியாக வந்தார். ஏன்னா காரமில்ல உட்காந்து அவர் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வசனத்தை எல்லாம், இந்த வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் அது பிறகு மேலே வந்து வசனத்தை அந்த அப்படியே ஒரே இடத்துல நின்றால் நீங்கள் மறந்து போயிடுன்னா அப்படி சுற்றி இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த ஆக்ஷனோடு அந்த வசனமெல்லாம் பேசி முடித்தார். அது சினிமாக்கான சில நேரங்களில் 4 வரியில் தான் பேசுவார். முன்னெல்லாம் எங்கள்கிட்ட கேள்விக்கு. இப்போ வந்து நிறைய பேசியிருக்காருன்னு ஒரு சந்தோஷம். வசனத்தை நீண்ட வசனத்தை சிவாஜி மாதிரி பேசியிருக்காருன்னு சந்தோஷம். உங்களோட கணிப்புப்படி தமிழக வெற்றி கழகம் 2026 எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? அவங்க தனியாக நின்றாதான் அவங்களுக்கான செல்வாக்கு என்னன்னு தெரியும். விஜயகாந்த் வந்தாலே தனியாக நின்று அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு இங்கே காட்டினாங்க. நாங்கள் எது இருக்கோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் 2வது வாட்டி நீங்கள் வந்து கூட்டணியை சேரலாம். முதல்ல தனியாக நிற்கும் போது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கான பலம் என்ன, எந்த ஊரில் உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்குது, எந்த ஊரில் ஓட்டு வங்கி இல்லை அப்படிங்கிற ஒரு இது தெரியும். கூட்டணியோடு நின்றீங்கன்னா
நீங்கள் இரட்டை இலைக்காக சார்பாக நீங்கள் அதாவது நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இரட்டை இலைக்குன்னு ஒரு பவர்ஃபுல் இருக்குது. எம்ஜிஆருடைய இரட்டை இலை அது. அவர் கூட நிக்கும்போது நீங்கள் வந்து கூட்டணி 4 பேர் சேர்ந்து நிக்கும்போது, அதில் வந்து 4 பேருடைய ஓட்டு அதில் வந்து சேர்ந்து விடும். விஜய்க்கான ஓட்டு மட்டும் அதில் விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய தனித்தன்மை போயிடும். தனியாக நின்றாங்கன்னா அவர் ஜெயிப்பார். இன்னும் ஒரு 2, 3 பேர் ஜெயிப்பாங்க. முடிஞ்சால் தனியாக நின்றா ஒரு 2 சீட்டு வரலாம். தனியாக நின்றா. கூட்டணியோடு நின்றா நீங்கள் எந்த கூட்டணியோடு நிற்கிறீங்க, பலமான கூட்டணியே என்னன்னு பார்த்தா, அதை பொறுத்து ஒரு 10, 20 சீட் வரலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.